பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடிய காரியம், ஆவியின் கனிகள் குறித்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அன்பு, அதுல வார்த்தையினால் அன்பு, செய்கையினால் அன்பு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சந்தோஷத்தை குறித்து பார்க்க போறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கவலை, கஷ்டம், கண்ணீர் எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் கஷ்டமும் இருக்கும், கவலை, துக்கம் எல்லாமே சமமா தான் இருக்கும். ஆனா 2 பேத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் துக்கம் இருக்கு, ஆனா அந்த துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். எப்படி சந்தோஷமா மாறும் அப்படின்னா, அதே அதிகாரத்துல 24வது வசனத்துல, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நம்மளுடைய துக்கம், கவலை, கண்ணீர் எல்லாம் மாறணும் அப்படின்னா நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு இந்த வசனத்துல போட்டிருக்கு. நம்மளுக்கு இப்போ ஒரு சோகமான சூழ்நிலையில, துக்கமான சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு சந்தோஷம், ஒரு கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஏதாவது ரிலாக்ஸ் ஆகணும், கம்ஃபர்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்குவோம், இல்லை உலகத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்காக போவோம். ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகள் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறதா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாகணும், ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கணும். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்துல கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றாரு. அப்போ நம்ம சந்தோஷம் கொஞ்சமா இல்ல, நிறைவாகிற அளவுக்கு அவர் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்மளை பாக்குறவங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மற்றவங்க பார்க்கும் பொழுது, எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எல்லா ப்ராப்ளம்ஸும் எப்படி ஹாப்பியா நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி நீங்க மற்றவர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சந்தோஷமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டும் இல்லாம உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாற்றுவார். தேங்க்யூ.